சேலம் கிச்சிபாளையத்தை சேர்ந்த நகைக்கடை அதிபரான திவான் என்பவர்தான் இந்த விபரீத சம்பவத்தில் ஈடுபட்டவர். திவானுக்கு சர்தார்ஜி, சுரையா என்ற 2 மனைவிகள் உள்ளனர். முதல் மனைவி சர்தார்ஜிக்கு தஸ்லீன் பானு உள்பட 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இரண்டாவது மனைவி சுரையா ஈரோட்டில் வசித்து வருகிறார். முதல் மனைவியின் சொத்துக்களை விற்று சேலத்தில் சொந்தமாக வீடு கட்டிய திவான் கடந்த வருடம் நகைக்கடை ஒன்றையும் நடத்தி வந்தார். இரண்டாவது மனைவியுடன் உல்லாசமாக ஊர் சுற்றியதால் திவான் நடத்திய நகைக்கடையில் நஷ்டம் ஏற்பட்டு மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் சம்பவத்தன்று முதல் மனைவியின் சர்தார்ஜி வீட்டிற்கு பெண்கள் போன்று பர்தா அணிந்த மர்ம நபர் ஒருவர் சர்தார்ஜியை கத்தியால் குத்தினார். அதனை தடுக்க வந்த சர்தார்ஜியின் தாயையும் மகளையும் சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு அந்த மர்ம நபர் தப்பிச் சென்றார். இதையடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய பர்தா அணிந்த நபரை சுற்றி வளைத்தது காவல்துறை. விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. பர்தா அணிந்து பெண் போல வந்து கத்தி குத்து சம்பவத்தை நிகழ்த்தியது சர்தார்ஜியின் கணவர் திவான் என்பதும், முதல் மனைவியின் பெயரில் உள்ள சொத்துக்களை அபகரிப்பதற்காக அவரை கொலை செய்ய முயன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் மனைவி சர்தார்ஜியிடம் அவரது தாய் வீட்டு சொத்துக்கள் ஏராளமாக உள்ளது. திவானுக்கு நகைக்கடையில் நஷ்டம் ஏற்பட்டதால் மீண்டும் தொழில் தொடங்க சொத்துக்களை விற்று பணம் தருமாறு கேட்டுள்ளார் திவான். மைசூரை சேர்ந்த சுரையா என்ற பெண்ணை 2வது திருமணம் செய்து கொண்டுள்ளதால் சொத்துக்களை விற்று பணம் தர மறுத்துள்ளார் சர்தார்ஜி. இதனால் முதல் மனைவி சர்தார்ஜியை கொலை செய்துவிட்டு சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விடலாம் என்று திவானுக்கு விபரீத யோசனை தோன்றியுள்ளது. அதன்படி 2வது மனைவி அணியும் பர்தா, கை கால்களுக்கு கருப்பு கிளவுஸ் ஆகியவற்றை அணிந்து கொண்டு முதல் மனைவியின் வீட்டிற்கு வந்து கதவை தட்டியுள்ளார் திவான். சர்தார்ஜியும் பெண் என நினைத்து கதவை திறந்துள்ளார். அப்போது திவான் தான் தயாராக வைத்திருந்த கத்தியால் அவரை குத்தி கொல்ல முயன்றுள்ளார். இதை தடுக்க முயன்ற மாமியார் மகளையும் குத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. கொலை முயற்சி வழக்கில் கைதான திவானை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். தனியாக இருக்கும் பெண்கள், அறிமுகமில்லா நபர்கள் வந்து கதவை தட்டினால் தகுந்த பாதுகாப்பின்றி கதவை திறக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தும் காவல்துறையினர் கதவு சங்கிலி போன்ற பாதுகாப்பு அம்சங்களை வீட்டின் முன்பக்க கதவில் பொருத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் வினோத்குமார்.